ஏஞ்சலிஸ்ட் ஜார்ஜ் முல்லர் ரஷ்யா நாட்டைச் சார்ந்தவர். தனது 16வது வயதில் தாய் இழந்தார். பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானார். நண்பர்களுடன் ஊதாரியாக சுற்றித் திரிந்தார். அதன் விளைவாக நோயுற்று படுத்த படுக்கையானார். ஒரு ஜெபக்கூடுகையில் கலந்து கொண்டார். வெக்னரோ என்பவரின் கண்ணீரின் ஜெபத்தினால் மனம் உடைந்தார். வாழ்க்கை மலர்ந்தது. வியாதி மறைந்தது. வேதத்தை கையில் ஏந்தி வாசிக்க ஆரம்பித்தார். மிஷனரி பணிக்கென தன்னை அர்ப்பணித்தார். தனது ஊழியத்தை இங்கிலாந்தில் ஆரம்பித்தார். 1834ஆம் ஆண்டு உள்நாட்டு வெளிநாட்டு அறிவு நிறுவனம் உருவானது. அனாதைகளுக்கு காப்பகங்கள் கட்டினார். லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை அனாதைகளுக்கு வாரி வழங்கினார். உலகில் பல நாடுகளில் இவர் அறிமுகமானார். பல மொழிகளில் வேதாகமங்கள், புதிய ஏற்பாடுகள், துண்டு பிரதிகளை விநியோகித்தார். நீதிமானாக வாழ்ந்து பனையைப் போல் செழித்தார். சென்றவிடமெல்லாம் ஆத்துமாக்களை சம்பாதித்தார். விசுவாச புருஷனாக வாழ்ந்து காண்பித்து தனது நல்ல போராட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தார். அவர் 27/9/1805 முதல் 10/3/1898 வரை 93 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஏசாயா 30:19 என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். ஐசையா 30:19 when he calls he shall hear it, he will answer thee. One song. கர்த்தரே உன் பாதத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், சமம் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். விடமாட்டார், சமம் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஜார்ஜ் முல்லரைப் போல நானும் நல்ல மனிதனாக உம்முடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்து மற்றவர்களுக்கு உம்மை அறிமுகப்படுத்தி உடைய கிருபை நன்மைகளை சுதந்திரிக்க அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.